வெளியே புறப்படும் முன் கடைசியாக ஒருமுறை மாயா கண்ணாடியின் முன் நின்று கொண்டு தன் அலங்காரத்தை மிக்க அக்கறையாக கவனித்துக் கொண்டாள். நீண்ட நேரம் சிரமப்பட்டு வாரி முடித்து கட்டப்பட்டிருந்த அஜந்தா ஜடை அலங்காரம் சற்று நீண்ட வட்ட வடிவமான அவளது முகத்திற்கு ஒரு தனி சோபையை அளித்து கொண்டிருந்தது. காது வரை நீண்டு விட்டன போல் பிரமிப்பை ஊட்ட வேண்டி கருத்துடன் பூசப்பட்டிருந்த அஞ்சனம் அவளது இரு கயல்விழிகளையும் விண்மீன்கள் போல ஜொலிக்க செய்து கொண்டிருந்தன. தந்தத்திலே செதுக்கினாற் போல கொழு கொழு என்று திகழ்ந்த அவளது கழுத்தில் பூட்டப்பட்டிருந்த இரத்தனஹாரம் பார்ப்பவர்களுக்கு அஜந்தா குகையில் உள்ள ஓவியங்களின் நினைவை ஊட்டும் வகையில் மிக அழகாக துவண்டு கிடந்தது. கண்ணாடியிலிருந்து திரும்பிய மாயா ஜன்னல் அருகே போய் நின்று கொண்டு வெளியே தெரிந்த நீல வானத்தை சிறிது நேரம் சிந்தனையுடன் பார்த்து கொண்டு நின்றாள். வாழ்க்கையிலே அவள் அதுவரை அனுபவித்திராத நூதனமான உணர்ச்சியினால் கொந்தளித்து கொண்டிருந்த அவளது உள்ளத்திலிருந்து ஏக்கமும் துயரமும் கலந்த நீண்டதொரு பெருமூச்சு எழுந்தது. உண்மையில் மாயாவுக்கு கடந்த சில நாட்களாக தன் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் விசித்திரமான உணர்ச்சியின் அர்த்தமே பிடிபடவில்லை. அவளது வாழ்க்கையே திடீரென்று பெருமூச்சுடன் கரையை கிழித்து கொண்டு ஓடும் காட்டாற்றை போன்று இருந்தது. வறட்சியும் வெள்ளமும் மாறி மாறி ஏற்படும் காட்டாற்றை போல் ஏழ்மையும் செல்வமும் திடீர் திடீர் என்று அவளது வாழ்விலே மாறி மாறி காணப்பட்டு வந்தன. நிஜ வாழ்விலே 25 வயதை கடந்து விட்டிருந்தாலும் மாயா தோற்றத்திலே 18 வயது இளமையுடன் நகரத்திலே மிகவும் அழகியதொரு பங்களாவில் மிகவும் ஆடம்பரமாகவும் சுகமாகவும் கடந்த 2 வருஷ காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவள், இவ்வாறு வாழ்வதற்கு வசதிகள் யாவை என்று யாரும் அறிந்து கொண்டதில்லை. சாயங்காலம் வேளைகளில் தெருவின் கோடியிலிருந்த அந்த அழகிய சிறு பங்களாவில் உள்ளிருந்து மானை போல் அழகாக அசைந்து நடந்து வெளியே வந்து காரில் ஏறிக்கொள்ளும் ஒரு யுவதியை அக்கம் பக்கத்தவர்கள் கவனிக்க தவறியதே இல்லை. விதவிதமான அலங்காரத்திலே பார்ப்பவர்கள் கண்களுக்கு அழகு விருந்தாக வெளிப்பட்ட அந்த மங்கையை பற்றி அறிந்து கொள்ள பலர் ஆவலுற்றாலும் அவளது வாழ்க்கை பெரும் புதிராகவும் மர்மமாகவும் இருந்தது. மாயாவின் பூர்வோத்திரம் யாருக்கும் தெரிந்திருக்க இடமே இல்லை. அவள் தந்தை வடநாட்டில் சர்க்கஸ் கம்பெனி ஒன்றில் துஷ்ட மிருகங்களை ஆட்டி வைக்கும் உத்தியோகத்தில் இருந்தவர். அதே கம்பெனியைச் சேர்ந்த கேரள நாட்டு அழகிய பெண்மணியை அவர் கலப்பு மணம் செய்து கொண்டிருந்தார். இந்த தம்பதிகளுக்கு பிறந்த மாயா தன் 3வது வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டாள். வடநாட்டிலும் பிறகு தென்னாட்டிலும் தாயின் பிறந்த நாடாகிய கேரளத்திலும் முறையே சில காலம் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்த தாயுடன் அவள் வளர்ந்து வந்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் படிப்பு, சிறிதளவு நாட்டியம், சிறிதளவு சங்கீதம் என்று ஒன்றிலும் பூரணமாக ஈடுபடாது தாமரை இலை தண்ணீராக அவளது வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கோணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. வாழ்க்கையில் செல்வத்தை அடைந்து சுகமாக வாழும் நிமித்தம் அவளும் அவளது தாயும் கையாண்ட முறைகள் எண்ணிக்கையற்றவைகளாக இருந்தன. வாழும் வகையை வகுத்து கொடுக்க அவர்கள் எத்தனையோ மனிதர்களின் தயவை நாட வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருந்தன. பெண்மையின் எழிலில் மயங்கி நிலை தடுமாறி போகும் சில மனிதர்களின் பலவீனத்தை அத்தகைய சந்தர்ப்பங்களில் உபயோகித்து தங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள தாயும் மகளும் ஒருபொழுதும் தவறியவர்களே அல்ல. மாயாவிற்கு அன்றைய வரை யாரை பற்றியும் எவ்விதமான சிந்தனையும் ஏற்படவில்லை. பகட்டானதொரு புன்னகை, கொஞ்சலான ஒரு வார்த்தை, மிஞ்சினால் கண்களில் மிருதுவான ஒரு பார்வை என அளந்து தனது சாகசங்களை குறிப்பிட்ட சமயத்தில் அள்ளி வீசிவிட்டு காரியம் முடிந்ததும் அந்த மனிதரை பற்றி அறவே மறந்துவிடும் சுபாவம் உடையவள். அவளுடைய நிர்தாட்சியமான உள்ளத்தில் யாருக்கும் இடம் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட மாயாவின் மனம் கடந்த சில தினங்களாக பலவிதமான கற்பனைகளினால் கலங்கியது உண்மை. நகரத்தில் மிகவும் அமர்க்கலமாக நடந்து கொண்டிருந்த பிரபல நாட்டிய கோஷ்டியினரின் நடனத்தை காணவே அன்று அவள் தன்னை நேர்த்தியாக அலங்கரித்து கொண்டு சென்றிருந்தாள். உயர்ந்த வகுப்பு ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்ட அவள் வழக்கம் போல் தன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் யாரையும் கவனிக்காது மிகவும் அசட்டையாக இருந்தாள். நடன காட்சிகள் துவங்க சில நிமிஷங்கள் தான் இருந்தன. அது சமயம் அங்கே கூடியிருந்த சிலரிடையே ஒரு பரபரப்பு காணப்பட்டது. மாயாவிற்கு முன்னால் இருந்த ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு நெட்டையான மனிதர் தம் அருகில் உட்கார்ந்திருந்த நண்பரிடம், இதோ பாருங்கள், முன்னால் வருகிறானே, அவன்தான் தியாகராஜன் என்று சிறிது தாழ்ந்த குரலில் அறிமுகப்படுத்தினார். கழுத்தை வளைத்து கொண்டு அந்த திக்கையை கண்கொட்டாது பார்த்த அந்த நண்பர், என்னையா இவனா அந்த தியாகராஜன்? காந்தி பென்சில் கம்பெனி முதலாளியா இவன்? இவ்வளவு சின்னவனாக இருக்கிறானே, கூட வந்திருப்பது அவன் மனைவியோ என்று விசாரித்தார். இத்தனை சின்ன வயதிலே பணத்தை அள்ளி குவித்து விட்டான். கூட வந்திருப்பது அவனது சகோதரிகள். அவனுக்கு இன்னமும் மனமாகவில்லை. சமீபத்தில் கூட ஒரு கிரகப்பிரவேச வைபவம் நடந்ததே, ஞாபகம் இருக்கிறதா? ரொம்ப தடபுடல் செய்து விட்டான்.
காந்தி பென்சிலுக்கு மார்க்கெட்டில் நல்ல கிராக்கி இருக்கிறது. மொத்தத்தில் அதிர்ஷ்டம் நிறைய இருக்கிறதப்பா என்று விவரித்தார் முதலில் பேசியவர். பார்க்கவும் லட்சணமாக இருக்கிறான், பணமும் இருக்கிறது, வயதும் கொஞ்சம்தான், கேட்பானேன். பல பெரிய மனிதர்கள் இவனை தங்கள் மருமகனாகிக் கொள்ள ஒரு கண் வைத்திருப்பார்கள் என்று அதிசயித்தார் இரண்டாவது நபர். இதற்குள் மாயாவின் பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி தன் அருகில் இருந்த இன்னொரு பெண்மணியிடம், காந்தி பென்சில் கம்பெனி தியாகராஜனை பாரேன், தங்கைகளையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான் என்று அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தாள். அதற்கு மேல் மாயாவால் ஆவலை கட்டுப்படுத்த இயலவில்லை. கூட்டத்திலே ஒரு சிறு பரபரப்பிற்கும் பேச்சிற்கும் காரணமாக இருந்த அந்த பென்சில் வியாபாரியை திரும்பி பார்த்தாள். மாயாவின் நெஞ்சு விவரிக்க இயலாத ஒரு உணர்ச்சியில் படபடவென்று அடித்து கொண்டது. எதேச்சியாக திரும்பிய தியாகராஜனின் பார்வையை ஒரு கணம் நேருக்கு நேர் சந்தித்த அவள் தன் நெற்றி மீது அரும்பி வேர்வையை கைக்குட்டியால் லேசாக துடைத்து கொண்டு கடைக்கண்ணால் அவன் சென்று அமர்ந்த ஆசனத்தை குறிப்பாக கவனித்து கொண்டாள். 2 வரிசைகளுக்கு முன்பாக அமர்ந்திருந்த அவனது முகம் முழுவதும் அவளுக்கு தெரியவில்லை. எனினும் ஒரு பக்கவாட்டிலே மட்டும் தெரிந்த அவனது கம்பீரமான தோற்றத்தை ஆச்சரியத்துடன் வெகு நேரம் பார்த்து கொண்டே தன்னை மறந்து உட்கார்ந்திருந்தாள். நடனம் முடிந்ததும் அன்று இரவு வீடு திரும்பிய மாயாவுக்கு திடீரென தன் வாழ்விலே உற்சாகம் மறைந்து ஒரே சூன்யமாகிவிட்டது போல் ஒரு ஏக்க உணர்ச்சி ஏற்பட்டது. பீரோவை திறந்து தட்டுகளில் அடுக்கி வைத்திருந்த ஆடைகளை வெறித்து பார்த்தாள். நகைப்பெட்டியில் கிடந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் அன்று அவளுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கவில்லை. வாழ்க்கையிலே அவள் வேண்டி நின்ற அழகிய பங்களா, கார், ஆடை, ஆபரணங்கள், வசிக்க வசதி, பணம் எல்லாம் இருந்தன. ஆனால் இவை அனைத்தும் அன்று இரவு அவள் மனதில் அமைதியையோ திருப்தியையோ உண்டாக்கவில்லை. இவைகள் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. தியாகராஜனை போன்ற யௌவனமும் கவர்ச்சியான தோற்றமும் செல்வமும் ஒருங்கி படைத்த புருஷனின் உள் அன்பும் கிடைத்தால்தான் வாழ்வு பூரணமடையும் என்ற வரைக்கும் எண்ணம் தலைப்பட்டு விட்டாள். இந்த எண்ணம் அவளது சிந்தனையை சதா வியாபித்து கொண்டு விடவே மாயாவிற்கு எதிலுமே நாட்டம் ஏற்படவில்லை. நகரத்திலே பலரது கருத்தை கவர்ந்து நின்றிருந்த காந்தி பென்சில் கம்பெனி முதலாளியை தன் நண்பனாக கொள்ளும் வரை அவளுக்கு தூக்கம் கூட வராது போல் இருந்தது. அதற்கு பின் அவள் தியாகராஜனை 2 முறைகள் வெவ்வேறு இடங்களில் சந்திக்க நேர்ந்தது. ஒவ்வொரு சந்திப்பின் போதும் மாயாவின் காதல் விஷம் போல் அதிகரித்து கொண்டே சென்றது. எப்பாடுபட்டாவது முயற்சி செய்து அவனுடன் பேசும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவள் வெகுவாக பாடுபட்டு கொண்டிருந்தாள். அதன் பயனாக அவள் தியாகராஜனது அன்றாட நடவடிக்கைகளை பற்றி மெல்ல அறிந்து கொண்டிருந்தாள். ஆபீஸ் முடிந்ததும் மாலை பொழுது அவன் நகரத்தில் இருந்த நாகரிகமானதொரு கிளப்பில் தன் சகோதரிகளுடன் வந்து தேநீர் அருந்துவது வழக்கம் என்பதை அறிந்து கொண்ட மாயா சில தினங்களாக ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட கிளப்பிற்கு சென்று வர தொடங்கினாள். எவ்வளவோ முயற்சித்தும் மாயாவினால் தியாகராஜனது கவனத்தை தன் மீது திருப்ப முடியவில்லை. அவன் ஒரு முறை கூட அந்த கிளப்பிற்கு தனியே வந்தவன் அல்ல. அவனுடன் கூட வந்த 4 பெண்களும் அவனை சதா சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்ததனாலோ என்னவோ அவன் எதேச்சையாக கூட மாயாவின் பக்கம் திரும்பியவன் அல்ல. அன்று மாலை கிளப்பிற்கு செல்ல மிக்க அக்கறையுடன் மாயா உடுத்தி கொண்டிருந்தாள். 5 மணிக்கு மேல்தான் தியாகராஜன் அங்கே வருகிற வழக்கம் என்பதை அவள் அறிந்திருந்ததனால் முன்னதாக போய் காத்திருக்க மனமின்றி இன்று என்ன உபாயம் கையாண்டால் காரியம் கைகூடும் என்று சிந்தித்தவனும் நின்று கொண்டிருந்தாள். வெளி வராந்தாவில் மாட்டியிருந்த கடிகாரம் மணி 5 அடித்ததை கேட்டதும் திடுக்கிட்டு சிந்தனையை கலைந்து மாயா அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தாள். மேஜை மீது கிடந்த அழகு பையை கையில் தூக்கி கொண்டு தாயாரிடம் சொல்லிக்கொண்டு வெளியே வந்தாள். காஷ்மீர வேலைப்பாடுகள் செய்த கருப்பு வெல்வெட் பாதரட்சைகளை அவசரமாக அணிந்து கொண்டு வெளியே செல்ல திரும்பிய அவள் முகத்தில் பிரகாசம் சட்டென மறைந்தது. லேசானதொரு கடுமை பாவம் பரவியது. ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருப்பவன் போல காணப்பட்ட மனோகர் 2 கரங்களையும் குவித்து நமஸ்கரித்து வெளியில் கிளம்பி கொண்டிருக்கிறார் போலிருக்கிறதே என்று புன்னகை செய்தான். ஆமாம், அவசரமாக சென்று கொண்டிருக்கிறேன். தங்களை பிறகு பார்க்கலாம் அல்லவா? நிர்பந்தமான விஷயம் ஒன்றுமில்லை அல்லவா என பதிலளித்த மாயா அவன் பேசும் முன் படிகளில் இறங்கி ஓடி தயாராக காத்திருந்த காரில் ஏறிக்கொண்டாள். மாயாவின் இந்த மாறுதலான நடத்தையின் தாத்பரியத்தை மனோகரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உட்காருங்கள் என்று கூட உபசரிக்காது அசட்டையாக அவள் நடந்து கொண்டதை அவனால் தாழ முடியவில்லை. அவமானத்தினால் அவன் உடல் அனலாக பற்றி எரிந்தது. கட்டுக்கிடங்காத பிரேமையினால் துடித்த அவனது உள்ளம் பெரும் ஏமாற்றத்தினால் 2ஆக வெடித்துவிடும் போல் அடித்து கொண்டது. அதற்கு மேல் அங்கே நிற்கவும் மனமின்றி
பொங்கி எழுந்த சினத்தை சிரமத்துடன் அடக்கிக் கொண்டு வீட்டை நோக்கி தான் ஏறி வந்த மோட்டார் சைக்கிளை வேகமாக செலுத்தினான். கிளப்பை நோக்கி சென்று கொண்டிருந்த மாயாவின் மனமும் பலவித உணர்ச்சிகளால் கொந்தளித்து கொண்டிருந்தது. பூஜை வேளையில் கரடி புகுந்தது போல் அவள் வெளியே சென்று கொண்டிருந்த அந்த சமயம் மனோகரன் அவளை சந்திக்க வந்ததை அவள் சிறிதும் விரும்பவில்லை. மனோகரனது கவர்ச்சிகரமான தோற்றத்தில் சில தினங்களாக மாயா மயங்கி போய் அவனுடன் நெருங்கி உறவாட முயற்சித்தது உண்மை. ஆனால் தியாகராஜனை கண்ட பிறகு அவள் கண்களுக்கு மனோகரனோ வேறு யாரோ உகந்த புருஷனாக தோன்றவே இல்லை. பொழுதுபோக்காக ஏதோ விளையாட்டாக பேசி கொண்டிருந்த வகைகளை எல்லாம் உண்மை என நம்பிக்கொண்டு உரிமை பாராட்டி பேச வந்து விட்டான் மடையன் என மனோகரன் பால் அவளுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. அவனை அவ்வாறு அசட்டை செய்ததுதான் சரியான தண்டனை என்று தனக்குள்ளே சமாதானம் செய்து கொண்டு நொடி பொழுதில் கிளப்பை அடைந்தாள். அன்று மாயாவிற்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. வழக்கம் போல தியாகராஜன் அன்று அங்கே வந்திருக்கவில்லை. அவனுக்கு பதில் அவளது சகோதரிகள் இருவரும் மாமா நமச்சிவாயமும் வந்திருந்தார்கள். தன் சிநேகிதி ஒருத்தியை கண்டதும் மோகனா எழுந்து போகச் சென்று விட்டாள். விஜயா சற்று தூரத்திலே சில பெண்கள் விளையாடி கொண்டிருந்த டென்னிஸ் ஆட்டத்தை கவனிக்க சென்று விட்டாள். ஐஸ்கிரீமை சுவைத்து கொண்டு நமச்சிவாயம் மட்டும் திருவென விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அடிக்கொரு தடவை தன் பக்கமே ஆவலுடன் பார்த்து விழிப்பதை பாராதது போல் கண்டுகொண்ட மாயா தான் உட்கார்ந்திருந்த ஆசனத்தை விட்டு விரைந்து எழுந்து வந்தாள். நீங்கள் தியாகராஜன் அவர்களுக்கு தந்தையா என்று ஒரு கேள்வியை போட்டு மோகனமாக ஒரு புன்னகையை அவன் மீது வீசினாள். அவ்வளவுதான். நமச்சிவாயத்திற்கு வாயெல்லாம் பல்லாக மாறிவிட்டது. தான் இருப்பது பூலோகமா சொர்க்கமா என்று ஒரு பிரமிப்பில் மயங்கி போக மாயா விரித்திருந்த வலையில் முதல் பலியாக விழுந்து விட்டான். வீட்டிற்கு திரும்ப நேரமாகிவிட்டது என்பதை உணர்ந்து சகோதரியையும் மாமாவையும் தேடிக்கொண்டு வந்த விஜயா அவர்கள் இருவரும் அழகு மிகுந்த ஒரு இளம் பெண்ணுடன் மிகவும் பழகியவர்கள் போல் உற்சாகமாக வார்த்தையாடி கொண்டிருப்பதை கண்டாள். விஜயா யாரிடமும் சட்டென நட்புரிமை பாராட்டி விடுகிறவள் அல்ல. தங்கை தனக்கு அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி வைத்த பொழுது மரியாதைக்காக இரண்டொரு வார்த்தைகள் பேசிவிட்டு சீக்கிரமே விடைபெற்று கொண்டு புறப்பட்டாள். மோகனாவிற்கு எப்பொழுதுமே பகட்டான அலங்காரம், ஆடம்பரமான பேச்சுக்கள், புதிய புதிய சிநேகிதிகள் யாவும் மிகவும் பிடிக்கும். மாயாவின் அலங்காரம், பேச்சு, நாகரிகம் எல்லாம் மோகனாவின் உள்ளத்தை வெகுவாக கவர்ந்தன. நமச்சிவாயத்தை பற்றியோ சொல்லவே தேவையில்லை. பெண்களிடம் சகஜமாக உட்கார்ந்து சம்பாதிப்பது என்றால் அவனுக்கு அல்வா சாப்பிடுவதை போன்ற ருசியான விஷயம். மாயாவை போன்ற சௌந்தரியமிக்க யோனவ மாதுடன் நீண்ட நேரம் சம்பாஷிக்கும் ஒரு பாக்கியம் கிடைப்பதென்றால் நமச்சிவாயத்தின் சந்தோஷத்திற்கு எல்லை ஏது? வாயெல்லாம் பல்லாக முகத்தில் அசடு களமாக வழிய மாயாவுடன் வார்த்தையாடி கொண்டிருந்த அந்த சில மணி நேரம் தன் வாழ்விலே ஒரு மகத்தான சம்பவமாகும் என எண்ணி அகமகிழ்ந்து போயிருந்தான். அன்று இரவு வீடு திரும்பிய அவர்கள் இருவரும் அமிர்தம்மாளிடம் கிளப்பிலே சந்தித்த அந்த ரூபவதியை பற்றி அழுக்காது வாய் ஓயாது மாறி மாறி முடுக்கிவிடப்பட்ட கிராமம் போனை போல பேசி தீர்த்தார்கள். அம்மா, அவள் போட்டுக்கொண்டிருந்த ஜாக்கெட் கழுத்துக்கு கீழே மாங்காய் தினசிலே பொன் ஜரியிலே ஒரு மாதிரியான வேலைப்பாடு செய்திருந்தது பாருங்கள். அதை இன்று முழுவதும் பார்த்து கொண்டிருக்கலாம். அதை அவளேதான் தைத்தாளாம். எனக்கு கூட அதே மாதிரி தைக்க சொல்லி தருவதாக வாக்களித்திருக்கிறாள் என்றாள் கொஞ்சும் குரலில் மோகனா. அமிர்தம்மாளுக்கு தன் இளைய மகள் கூறும் எல்லா விஷயங்களும் அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் தென்படுவது வழக்கம். ஆகவே அவள் அப்படியா என்று ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். சோபா ஒன்றில் காலை நீட்டிக்கொண்டு சாய்ந்த வாய்க்கில் உட்கார்ந்திருந்த நமச்சிவாயம் அன்று தன் முன்னால் வெள்ளித்தட்டு நிறைய வைத்திருந்த மாதுளம்பழ முத்துக்களை கண்களால் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. மாயாவை பற்றி பேசும் சுவாரஸ்யத்தில் அவன் தன்னையே மறந்து விட்டிருந்தான். ரவிவர்மா படத்தில் எழுதியது போல என்பாங்களே, அதை போல. அடடா, என்ன அழகு, என்ன அழகு! போ அமிர்தம், நீ ஒரு வாட்டி அந்த பெண்ணை பார்த்தால் பிறகு சொல்வாய். அவ்வளவு அழகிருந்தும் மனுஷா கிட்ட என்ன மரியாதை, என்ன அடக்கம், எவ்வளவு இனிமையா பேசுகிறாள் தெரியுமா என்று அவள் மாயாவை வானலாவ புகழ்ந்தான். சற்று தொலைவில் தனியே தரை மீது உட்கார்ந்து கொண்டு பத்திரிகை படித்து கொண்டிருந்த விஜயாவின் காதுகளில் பேச்சு விழுந்து கொண்டுதான் இருந்தது. எவ்வளவு முயற்சித்தும் அவளால் குறுக்கே பேசாதிருக்க முடியவில்லை. அம்மா, மாமா பேச்சையெல்லாம் அப்படியே நீங்க நம்பிவிட வேண்டாம். யாரை பார்த்தாலும் மாமா ரவிவர்மா படம் என்றும் மேனகை என்றும் ரம்பை என்றுதான் சொல்வது வழக்கம். அதுவும் சமீப காலத்தில் மாமா கண்களுக்கு எல்லா பெண்களுமே அப்சரஸ் மங்கையராக தென்படுகிறார்கள். மாமாவை குற்றம் சொல்வதில் பயனில்லை. அவரது வயோதிக கண்களுக்கு வாலிபம் மிக அழகாக தென்படுகிறது என்றாள் கோபத்துடன்.
விஜயா இவ்வாறு தன்னை மட்டம் தட்டி பேசியது நமச்சிவாயத்திற்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஆத்திரத்துடன் அவளை ஒருமுறை வெறித்து பார்த்துவிட்டு, "நான் உன்னிடம் பேசவில்லை. நீ ஏன் எங்கள் சம்பாஷணையில் தலையிடுகிறாய்?" என்று அதட்டினான். "பின்ன என்ன மாமா, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். 1 மணி நேரமா என்னமோ கதை அளந்து கொண்டிருக்கிறீர்களே. வயது ஆச்சே ஒழிய இன்னமும் விவேகம் சிறிதளவு கூட ஏற்படவில்லை. எப்போ பார்த்தாலும் பெண் பிள்ளைகளை பற்றித்தான் பேச்சு. நமச்சிவாயம் மாமாவா, அவர் ஒரு தினுசான பேர் வழி என்று நம்மை தெரிந்தவர்கள் பரிகசிப்பதை கேட்க அவமானமாக இருக்கிறது" என்றாள் சீற்றத்துடன். தன் காரியங்களுக்கெல்லாம் கை கொடுத்து ஒத்துழைக்கும் மாமாவை சகோதரி இவ்வாறு துச்சமாக பேசியதை கேட்டு மோகனாவால் சும்மா இருக்க முடியவில்லை. "மாமா மேல் குற்றம் பேச வந்து விட்டாயே, நீ மட்டும் எப்படி நடந்து கொள்கிறாய்? வயதானவராச்சே என்று உனக்கு அவர் மேல் சிறிதளவாவது மதிப்பு இருக்கா? எனக்கு தெரியாதா? விஜயா, உனக்கு என்னைக்குமே அழகான பெண்களை கண்டாலே பிடிக்காது" என்று குத்தலாக சொன்னாள் மோகனா. அதை கேட்ட விஜயாவிற்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. "இதோ பார் மோகனா, நான் உன்னுடன் அதிகம் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உன்னை எச்சரிக்க விரும்புகிறேன். முன்பின் தெரியாதவர்களுடைய சிநேகிதம் ஆபத்தில் தான் கொண்டு போய்விடும்" என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு அப்பால் சென்று விட்டாள். "நான் பச்சை குழந்தை, எனக்கு புத்தி சொல்ல வந்து விட்டாள். எப்பொழுதும் என் சிநேகிதைகளை கண்டாலே விஜயாவுக்கு பிடிப்பதில்லை, பொறாமைக்காரி" என்று கடுகெடுத்த மோகனா சகோதரி சென்ற திக்கை சிறிது நேரம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். விட்டதில்ல அவ பேச்சை. அந்த அகங்காரி அத்தை அம்மாளின் துர்போதனையிலே அவள் பெத்த தாய்க்கு எதிரியா போயிட்டா. நான் அவளை என் பொண்ணுன்னு நினைக்கிறதையே விட்டுட்டேனே. எவனுக்காவது கட்டி கொடுத்து அனுப்பிவிட்டா என்னை பிடிச்ச பீடை ஒழியும் என மிகவும் கோபத்துடன் தன் மூத்த மகளை சபித்தாள் அமிர்தம். "அவ கிடக்கிறா மாமா, நீங்க இதையெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க" என்று சமாதானம் கூறிய மோகனா இடையே தொடர்பு விட்டு போய் வேறு திக்கில் சென்றிருந்த சம்பாஷணையை மீண்டும் துவக்கினாள். எவ்வளவு நேரம் பேசினாலும் அவளுக்கு அழுக்காதது போல் இருந்தது. எவ்வளவு முறை கேட்டாலும் மாயாவின் பெயர் தனிமையானதொரு இனிமையுடன் துணிப்பது போல் நமச்சிவாயத்திற்கு மிக்க பேரின்பமாக இருந்தது. கிளப்பிலிருந்து விடைபெற்று கொண்டு பிரியும் முன் மாயா தனது பங்களா விலாசத்தை அவர்களிடம் கொடுத்து தன் கிரகத்திற்கு அவர்கள் இருவரும் வர வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தாள். மாயாவின் சிநேகிதத்தில் ஏற்பட்டிருந்த அபார மோகத்தில் மோகனாவிற்கு அந்த விஷயத்தை அதிக நாட்கள் தள்ளி போட்டு வைக்க கொஞ்சமும் விருப்பமில்லை. மீண்டும் ஒருமுறை அந்த பேரழகியின் சுந்தர வதனத்தை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டும் என்ற எண்ணத்தில் நமச்சிவாயம் மோகனாவுக்கு மேல் பன்மடங்கு ஆவலுடன் மாயாவின் பங்களாவுக்கு புறப்பட காத்திருந்தான். அன்று மாலை தன்னை மிகவும் சிரத்தையுடன் அலங்கரித்து கொண்டு மோகனா தன் புதிய சிநேகிதியை சந்திக்க புறப்பட்டாள். சில்க் ஜிப்பாவும் ஜரிகை அங்கவஸ்திரமும் சலவையிலிருந்து எடுத்து உடுத்தியிருந்த வேஷ்டியுமாக புறப்பட்ட நமச்சிவாயம் தேவைக்கு மீறிய அளவு தன் ஆடைகள் மீது சந்தன அத்தரை அள்ளி பூசிக்கொண்டிருந்தான். பங்களா வாயிலில் வந்து நின்ற காரிலிருந்து இறங்கிய மோகனா மிகவும் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தாள். யாருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு அற்புதமான சிநேகிதம் தனக்கு கிடைத்து விட்டது என எண்ணி பூரித்து போன அவளது கால்கள் தடுமாறின. எப்படிப்பட்ட பெரிய மனிதர்களோ, யார் யார் இருப்பார்களோ, மிகவும் கௌரதியாக நடந்து கொள்ள வேண்டும் என பலவாறு எண்ணி குழப்பமடைந்த அவள் நெஞ்சு உணர்ச்சி வசத்தில் படபடத்தது. மலர்ந்த முகத்துடன் வாயிற்படி அருகிலே நின்று கொண்டு அழைத்த மாயாவின் அலங்காரத்தை இரு கண்களாலும் அள்ளி அள்ளி பருகினான் நமச்சிவாயம். குளுமையான தென்றல் வீசும் ஜன்னல் அருகே கிடந்த மிருதுவான சோபாவிலே வந்து உட்கார்ந்து கொண்டதும் அவனுக்கு இதெல்லாம் கனவா அல்லது நினைவா என்று ஒரே பிரமிப்பாக இருந்தது. மோகனா சங்கோஜத்துடனும் ஆச்சரியத்துடனும் தன்னை சுற்றிலும் பார்த்து கொண்டாள். தியாகராஜனது பிரம்மாண்டமான பங்களாவிலே வசித்த அனுபவத்தினால் அவள் எதையும் அலட்சியமாக நோக்கும் ஒரு சுபாவத்தை மேற்கொண்டிருந்தாள். என்றாலும் அந்த பங்களாவின் ஒரு தனிப்பட்ட அழகு அவளது உள்ளத்தை கவர்ந்து அவளை வியப்பில் ஆழ்த்தியது என்றால் மிகையே இல்லை. ஜன்னலை மறைத்திருந்த திரைச்சீலை, சுவரிலே மாட்டியிருந்த சித்திரங்கள், தரையில் விரித்திருந்த இரத்தன கம்பளம், மேஜை மீது காணப்பெற்ற பூந்தொட்டி என ஒவ்வொரு பொருளிலும் ரசிகத்தன்மை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. வீட்டின் எஜமானி பெரிய கலாரசிகை என்பதை அங்குள்ள ஒவ்வொரு பொருளும் அறிவித்துக் கொண்டிருந்தது. "என் தாயாரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். உங்களை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள்" என்று தேனினும் இனிய குரலில் கூறிய மாயா கைதேர்ந்த சித்திரக்காரன் தீட்டிய அழகிய ஓவியம் ஒன்று உயிர் பெற்று அசைந்து செல்வது போல் மிக மிக ஒயிலாக உள்ளே திரும்பிச் சென்றாள். அவளது பொன்னிற கழுத்தை அலங்கரித்த முத்துச்சரங்களின் மஞ்சள் முகப்பில் தொங்கிய வர்ண குஞ்சலங்கள்
மயிலைப் போல் அசைந்து சென்ற அவளது நடைக்குத் தாளம் போடுவன போல் அவளது நீல ரவிக்கை மீது லேசாக அசைந்த அழகை பிரமிப்புடன் மோகனா வாயடைத்துப் போய் பார்த்துக் கொண்டிருந்தாள். "வாருங்கள், மாயா உங்கள் இருவரைப் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். நீங்கள் வந்தது பற்றி ரொம்ப சந்தோஷம்" என்று யாரோ உபசரிப்பதைக் கேட்டு திடுக்கிட்டு கனவிலிருந்து விழித்துக் கொண்டவள் போல் மோகனா எதிரே நின்ற பெண்மணியை உற்று நோக்கினாள். நடுத்தர வயதைத் தாண்டிவிட்டிருந்த அந்த ஸ்திரீ சற்று பூசினாற் போல் தடித்த தோற்றம் கொண்டவளாக இருந்தாள். அவளது கூந்தல் தும்பைப் பூவைப் போல் வெளுத்திருந்தது. அவள் அதை பின்னால் அள்ளி சொருகிக் காட்டிக் கொண்டிருந்தாள். இவள் அணிந்திருந்த வெள்ளைப் புடவையும் வெள்ளை ரவிக்கையும் அவளது கூந்தலின் வெண்மையை இன்னும் மிகைப்படுத்திக் காட்டிக் கொண்டிருந்தன. பட்டையாக அவளது நெற்றியில் துலங்கிய விபூதியைக் கண்டதும் நமச்சிவாயத்திற்கு அவனை அறியாமலேயே அவளிடம் ஒரு தனி மரியாதையும் பாசமும் ஏற்பட்டன. "உங்களை சந்திக்கணும்னு நாங்களும் ரொம்ப ஆவலாக இருந்தோம். ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது வந்து" என்று அவன் உளறி கொட்டினான் பதிலுக்கு. அதற்குப் பின் நீண்ட நேரம் வெகுநாள் பழகியவர்கள் போல் அவர்கள் நால்வரும் பல்வேறு விஷயங்களைப் பற்றி பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர். மாயா தன் கரங்களால் கொண்டு வந்து உபசரித்த சிற்றுண்டிகளை மறுக்க முடியாது புசித்துவிட்டு பிரியா விடைபெற்று கொண்டு நமச்சிவாயும் மோகனாவும் தங்கள் பங்களாவிற்கு புறப்பட்டார்கள். மாயாவின் எழிலிலும் நாகரிகத்திலும் பேச்சு நயத்திலும் முந்தைய நாளை விட மோகனா இன்னும் அதிகம் லயித்துப் போயிருந்தாள். பிரமிப்பிலும் ஆனந்தத்திலும் அவளது உள்ளம் நிறைந்திருந்தது. காரில் ஏறிக்கொண்டதும் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாதவள் போல் ஆவலுடன், "மாமா!" அவள் நடையில், உடையில், பேச்சில் எல்லாவற்றிலும் கலை ததும்பி நிற்பதை கவனித்தீர்களா என வியப்புடன் வினவினாள் அவள். மொந்தை பழைய கல்லை குடித்துவிட்டு கூத்தாடும் குரங்கைப் போல் நமச்சிவாயம் குதூகலத்தில் மூழ்கி கிடந்தான். சாட்சாத் சரஸ்வதி தேவியே மானிட ரூபத்திலே வந்துவிட்டாற் போல அவளை பார்த்ததும் எனக்கு மயிர்கூச்சல் எடுத்தது. அவள் தாயார் இருக்கிறாளே, அவள் மகா விவேகியாக இருக்கிறாள். என்ன வினயம், என்ன மரியாதை! நல்லா வாழ்ந்து உடைந்த குடும்பமாம். பரம்பரையா நடத்தையில தெரிகிறது பார். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு தெரியாமலா சொல்லியிருக்காங்க என்று ஆர்ப்பரித்தான். மோகனாவின் கண்களில் திடீரென ஒரு பிரகாசம் தோன்றியது. மாமாவின் பக்கம் சட்டென திரும்பி தாழ்ந்த குரலில், "மாமா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது." "யோசனை என்ன? ஆசை என்றுதான் வைத்துக் கொள்ளுங்களேன். மாயாவை பார்த்ததும் எனக்கு அண்ணனது ஞாபகம் சட்டுன்னு வந்தது. அண்ணன் அந்தஸ்திற்கும் அவர் கௌரவத்தைக்கும் செல்வத்திற்கும் மாயாவைப் போல ஒரு மனைவி கிடைத்தால்" என்று நிறுத்தினாள். "நான் நினைச்சதையே நீயும் நினைச்சிருக்கிறாயே, என்ன ஆச்சரியம்! தியாகராஜனுக்கு ஏத்த பொண்ணு இவதான்னு தீர்மானிச்சிட்டேன்" என்றான் நமச்சிவாயம். "அம்மாவை கூட்டியாந்து காண்பிச்சால் கட்டாயம் அம்மாவும் நாம் நினைச்சதேதான் நினைப்பாங்க மாமா. மாயா எத்தனை அழகா இருக்கிறாள் பார்த்தீங்களா?" என்றாள் மோகனா வியப்புடன். "ஆமாம், மோகனா லட்டு போலல்லவா இருக்கிறாள். இவளை கட்டிக்க தியாகுவுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே" என்று ஒத்து பாடினான் நமச்சிவாயம். இக்கதையின் தொடர்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு. இந்த கதையின் தொடர்கள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளன. படிக்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் ஓப்பன் பண்ணி படித்துக் கொள்ளலாம்.